ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் சாரு. எனக்கு ஒரு பணக்கார வீட்டு வரன் கிடைத்தவுடன் என் அம்மா தன்னைத்தானே அதற்கு சீர்வரிசையாக கொடுப்பார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒரு நாள் இரவு அறைக்குள் அவர் ஒன்றாக இருப்பதை நான் பார்த்து அதிர்ந்து விட்டேன். எனக்கு இப்போது வயது 18 தான் ஆகின்றது. என்னுடைய அப்பா சிறு வயதாக இருக்கும்போதே என் அம்மாவை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்து கொண்டார் என்று என் அம்மா என்னிடம் கூறியிருக்கின்றார். என் அம்மா ஒரு தையல் வேலையை தான் செய்து வந்தார். என் அப்பா பிரிந்து செல்லும் பொழுது என் அம்மாவிற்கு 20 வயது தான் ஆனது. அவர் நினைத்திருந்தால் வேறொரு திருமணம் செய்திருக்கலாம். சிறு குழந்தையாக இருந்த என்னை வளர்க்க தடையாக இருக்கும் என்று அந்த ஒரு காரணத்தினால் பாசம் இருந்ததாலும் வேறொரு திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்தார். எனக்கு என் அம்மாவை மிகவும் பிடிக்கும். நான் என் அம்மாவும் ஒன்றாக வீதியில் நடந்து சென்றால் யாரும் எங்களை அம்மா மகள் என்று கூட சொல்ல மாட்டார்கள். அக்காள் தங்கை போல்தான் இருப்பீர்கள் என்று சொல்வார்கள். என் அம்மா அவ்வளவு இளமையாக இருப்பார். சில சமயங்களில் எனக்கு என் அம்மாவின் இளமையான தோற்றத்தை கண்டு உள்ளுக்குள் ஒரு பொறாமையாக இருக்கும். என் அம்மாவின் தனிமையையும் கணவர் இல்லாத காரணத்தையும் பயன்படுத்தி எவ்வளவோ ஆண்கள் என் அம்மாவிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தார்கள். ஆனால் என் அம்மா அதற்கு எதற்குமே இடம் கொடுக்கவில்லை. இதை பார்த்து ஊரில் உள்ள அனைவரும் ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த கலி உலகத்தில் ஒரு 20 வயதில் கணவனை பிரிந்த ஒரு பெண் இவ்வளவு ஒழுக்கமாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்க முடியும் என்று என் அம்மாவை பற்றி ஊரில் உள்ள அனைவரும் பெருமையாக பேசிக்கொள்வார்கள். அப்போதுதான் அம்மாவின் ஒழுக்கத்திற்கும் கலக்கம் விளைவிக்க கூடாது என்று ஒரு லட்சியத்துடன் வாழ்ந்து வந்தேன். எந்த ஆணையும் ஏறெடுத்து கூட பார்த்து கூடாது என்று நினைத்தேன். அம்மாவை போல மகளும் ஒழுக்கத்தில் மிக சிறந்தவள் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். என்னதான் அம்மா தையல் வேலை செய்தாலும் எங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகத்தான் சென்றது. எங்கள் வீடு ஒரு ஓட்டு வீடுதான், அதுவும் சொந்த வீடுதான். உணவு உடை இருப்பிடத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை. ஆனாலும் அம்மாவிற்கு என் மீது உள்ளுக்குள் ஒரு வருத்தம் இருந்தது. இப்பொழுது என்னை நினைத்து வருந்தி கொண்டேதான் இருப்பார். அது என்னவென்றால், அன்றாடம் தையல் வேலை செய்து வரும் வருமானம் என்னுடைய படிப்பு செலவிற்கும் உணவிற்குமே போதுமாக இருப்பதனால் என்னுடைய திருமணத்திற்காக எதையும் சேர்த்து வைக்கவில்லையே என்று அடிக்கடி அவர் வருத்தப்படுவார். ஒரு நாள் இரவு வேளையில் நானும் அம்மாவும் தொலைக்காட்சியில் தொடர்கதை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த கதை என் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதேபோல் என் வாழ்க்கையில் நடக்க ஏற்ற ஏக்கத்தை ஏற்படுத்திய, அதில் வரும் கதாநாயகியான ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த, தந்தையை இழந்த சமுதாயத்தில் வரும் இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி ஒரு IAS தேர்வில் தேர்ச்சி பெற்று தன் தாயிற்கு பெருமை சேர்ப்பாள். அதை நான் பார்த்துவிட்டு என் அம்மாவிடம் நானும் இதே போல் IAS ஆக வேண்டுமா என்று சொல்வேன். அம்மா மிகவும் சந்தோஷப்பட்டார். நாங்கள் இருவரும் எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றுதான் யோசித்து கொண்டிருந்தோம். அப்போது திடீரென்று யாரோ ஒரு கதவை தட்டும் சத்தம் கேட்டது. எங்களுக்குள் சற்று பதட்டமானது. ஏனென்றால் இதுவரை யாரும் இரவு 7 மணிக்கு மேல் எங்கள் வீட்டின் கதவை தட்டியதே இல்லை. யாராவது என்று கேட்டுக்கொண்டே என் கதவை திறக்க முயன்றேன். அப்போது என் அம்மா என்னை தடுத்து, நீ செல்ல வேண்டாம், நான் போய் திறக்கின்றேன் என்று கதவை திறக்க சென்றனர். கதவினை திறந்தவுடன் என் அம்மா அதிர்ந்து போனார். வந்திருந்தது ஊரில் உள்ள மிக பெரிய செல்வந்தர். அவர் ஒரு காலத்தில் என் அம்மாவை அபகரிக்க நினைத்த ஆண்களில் அவரும் ஒருவர்தான். அவரை பார்த்தவுடன் என் அம்மா மீண்டும் கதவை மூட முயற்சித்தனர். ஆனால் அவர் கதவை மூட விடாமல் கெட்டியாக தடுத்து என் அம்மாவிடம், நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார். அதற்கு என் அம்மா, நீங்கள் நினைப்பது ஒரு நாளும் நடக்காது. இப்பொழுது நீங்கள் இங்கிருந்து போகவில்லை என்றால் சத்தமாக கத்தி நான் ஊரை கூப்பிட்டு விடுவேன் என்றார். அதற்கு அவர், நீங்கள் நினைப்பது போல் ஒன்றும் தவறான நோக்கத்துடன் இங்கு நான் வரவில்லை. ஒரு நல்ல காரியத்தை பற்றி தான் பேச வந்தேன். இங்கு வந்துள்ளேன் என்று கூறினார். என்னை தயவு செய்து நம்புங்கள் என்றார்.
அவர் இவ்வளவு கூறியும் என் அம்மா அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஏதாவது இருந்தாலும் அங்கிருந்தே கூறுங்கள் என்றனர். வேறு வழியின்றி அவர் வெளியிலிருந்தே பேச ஆரம்பித்தார். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் என் மனைவி இறந்து விட்டாள். அவள் சென்ற பிறகு நான் தனிமையில்தான் வாடுகின்றேன். அவ்வளவு பெரிய வீட்டில் நான் மட்டும்தான் தனியாக வசிக்கின்றேன். என்னிடம் நிறைய சொத்துக்கள் பணங்கள் கூட இருக்கின்றது. ஆனால் தனிமையால் நிம்மதியின்றி வாடுகின்றேன். நான் பெற்ற ஒரே மகனோ வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கின்றான். இன்னும் சில மாதங்களில் அவனுடைய படிப்பு முடிந்துவிடும். வீடு திரும்பியவுடன் அவனுக்கு திருமணம் செய்ய நான் முடிவெடுத்துள்ளேன். எனவே என் மகனுக்கு உங்கள் மகளை கேட்டு வந்துள்ளேன் என்றார். அவர் அவ்வாறு கூறியதை கேட்டு என் அம்மா அவரிடம், நீங்கள் நினைத்ததனால் உங்கள் மகனுக்கு இந்த மாவட்டத்திலே மிக பெரிய செல்வந்தர் வீட்டில் பெண் பார்க்கலாமே. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக என்னை போன்ற ஏழை குடும்பத்தில் பெண் கேட்டு வர வேண்டும் என்றார். அதற்கு அவர், நீங்கள் நினைப்பது சரிதான். ஆனால் என்னிடம் ஏற்கனவே நிறைய செல்வம் இருக்கின்றது. எனக்கு பணக்கார திமிரு பிடித்த மருமகள் தேவையில்லை. ஒரு நல்ல குடும்ப பெண் தான் தேவை. உங்கள் மகள் அழகிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவள். எனவே உங்கள் வீடு தேடி வந்தேன் என்றார். அது மட்டுமில்லாமல் இன்னொரு காரணமும் உள்ளது என்றார். என் அம்மாவை பார்த்து புன்னகைத்துவிட்டு அதைத்தான் பிறகு சொல்கின்றேன் என்றார். சில நொடிகளில் மௌனம் காத்த என் அம்மா, உங்களை வெளியே நிறுத்தி பேசியதற்கு மன்னிக்கவும், உள்ளே வாருங்கள் என்றார். என் அம்மாவின் நடவடிக்கை எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. 10 நிமிடங்களுக்கு முன்பு வரை என்னிடம் இந்த படிப்பை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பேசியவர் வெறும் 10 நிமிடத்தில் என் திருமணத்தை பேசி முடித்து விட்டார். ஆம், இதுவரை எந்த ஆண்மகனையும் வீட்டிற்கு அனுமதிக்காத என் அம்மா அவரை உள்ளே வாருங்கள் என்று அழைத்ததுமே எனக்கு புரிந்து விட்டது. அவர் மகனுக்கு என்னை திருமணம் செய்து தர சம்மதித்து விட்டார் என்று. அவர் உள்ளே வந்து அமர்ந்தவுடன் என் அம்மா என்னிடம், சாரு, ஐயாவிற்கு காஃபி போட்டு கொண்டு வா என்றனர். நானும் காஃபி போட்டு சமையலறைக்கு சென்றேன். என் அம்மாவின் நடத்தையில் நிறைய மாற்றங்களை நான் கண்டேன். என் அம்மா அவரிடம் நன்றாக சிரித்து பேசி கொண்டிருந்தனர். நான் முதல் தடவையாக என் அம்மா ஒரு ஆணிடம் சிரித்து பேசியதை பார்க்கின்றேன். காஃபியை குடித்து கொண்டே ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டிலேயே இருவரும் எளிமையாக நிச்சயதார்த்த தட்டை மாற்றிக்கொள்ளலாம் என்று, என் மகன் வந்தவுடன் திருமணத்தை ஊரறிய ஆடம்பரமாக செய்து கொள்ளலாம் என்று அவர் கூற, அம்மா, ஐயா, நீங்கள் கூறியது அனைத்திற்கும் எனக்கு சம்மதம். எனக்கு என் மகளை ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைதான். ஆனால் எங்களின் வசதிக்கேற்றவாறு என்னால் வரதட்சணையோ சீரோ செய்ய முடியாது. அதற்கு அவர், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும் என்று என்னை சில நிமிடங்கள் அறைக்குள் இருக்க சொல்லிவிட்டு என் அம்மாவிடம் ஏதோ ஒரு ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர் சொல்லியதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே என் அம்மாவின் முகத்தில் சற்று பதற்றமும் பயமும் வந்தாடியது. முதலில் அதற்கு சம்மதம் தெரிவிக்க சற்று தயங்கிய என் அம்மா அதன் பிறகு மீண்டும் எதையோ சொல்லி வற்புறுத்த சரி என்று சம்மதமும் தெரிவித்தனர். நான் அறையிலிருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க முயற்சி செய்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே கேட்கவில்லை. அதன் பிறகு நானும் ஏன் அவர்கள் என்னை அறைக்குள் அனுப்பிவிட்டு ரகசியமாக பேச வேண்டும்? அவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் என் அம்மா இதுவரை என்னிடம் எதையுமே மறைத்ததே இல்லை. அம்மாவின் இந்த செயல் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அவர் சென்ற பிறகு நான் என் அம்மாவிடம் சென்று, எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. நான் நன்றாக படித்து ஒரு IAS அதிகாரியாக வேண்டும் என்று இப்பொழுதுதானே உங்களிடம் சொன்னேன் என்றேன். அதற்கு என் அம்மா, அதெல்லாம் சினிமாவிலும் கதையிலும் தான் நடக்கும். நிஜத்தில் நம்மை போன்ற ஏழைகளுக்கு அது மாதிரியான பெரிய பதவியெல்லாம் ஒரு எட்டாத கனியாகத்தான் இருக்கும். இது மாதிரியான சம்பவம் கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இதை தவற விடுவதற்கு எனக்கு மனம் இல்லை. இதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கின்றேன். நீ இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். அப்போதுதான் என் அம்மா அவர்களின் பணம் பற்றிய உணர்வுகளை தூண்டுகின்றது என்று நினைத்தேன்.
அப்போது நான் 4-5 நாட்களுக்குள்ளேயே எங்கள் வீட்டில் நிச்சயமும் நடந்து முடிந்தது. என் அம்மாவும் வருங்கால மாமனாரும் நிச்சய தாம்பலமும் மாற்றிக்கொண்டனர். திடீரென்று ஒரு நாள் என் அம்மா என்னிடம் ஒரு சில ஆடைகளை கொடுத்து அதை உடுத்தி கொள்ள சொன்னார். அந்த ஆடைகளை பார்த்தவுடன் நான் மூச்சடித்து போனேன். என் அம்மாவா என்னை இப்படிப்பட்ட ஆடைகளை அணிய சொல்கின்றார்? என்னால் இதை நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் நான் ஒரு முறை லெக்கின்ஸ் பேண்ட் போட்டதற்கே இந்த ஆடை மிகவும் இறுக்கமாக உள்ளது, உன்னுடைய கால்கள் எல்லாம் அப்படியே வெளியே தெரிகின்றது, இப்படிப்பட்ட ஆடைகளை நீ அணியவே கூடாது என்று என்னிடம் கட்டளையிட்டார். ஆனால் இன்று அவர் கொடுத்த இந்த ஆடை எனக்கு பிடிக்கவே இல்லை. வேறு வழி இல்லாமல் அணிந்து பார்த்தேன். அவை அனைத்தும் உள்ளாடைகள் போல் இருந்தது. அதை அணிந்தவுடன் என்னுடைய அந்தரங்கம் அப்படிப்பட்ட வெளியவே தெரிந்தது. இதனால் இதுவரை அப்படிப்பட்ட ஆடைகளை நான் அணிந்ததே இல்லை. நான் அதை கழற்றி எறிந்துவிட்டு என் அம்மா அந்த உடைகளை வலுக்கட்டாயமாக அணிய சொன்னாள். வெளிநாட்டிலிருந்து மாப்பிள்ளை வருகின்றாராம். அவர் வந்தவுடன் அவர் உன்னை பார்க்க வருவதாகவும் சொல்லியிருக்கின்றார். மேலும் அவர் மேற்கத்திய கலாச்சாரத்தில் வளர்ந்தவர். அதற்கேற்ற ஆடைகளை அணிந்ததனால்தான் அவருக்கு உன்னை பிடிக்கும் என்றார். யார் வந்தாலும் நான் இப்படிப்பட்ட உடைகளை உடுத்த மாட்டேன். இதை உடுத்துவதற்கு ஆடைகள் இன்றி நான் நிர்வாணமாகவே இருக்கலாமே என்று கோபத்துடன் அம்மாவிடம் சொன்னேன். அதற்கு என் அம்மா கோபமாக, அதுவும் நல்லதுதான், ஆடைகளை அவிழ்த்துவிட்டு அறையிலேயே காத்திரு, நான் மாப்பிள்ளை வந்தவுடன் உள்ளே அனுப்பி வைக்கின்றேன் என்றார். என் அம்மா அப்படி சொன்னதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என் அம்மாவிடமிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை வரும் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பொழுது திடீரென்று யாரோ கதவை தட்ட, அரை நிர்வாண கோலத்தில் இருந்த என்னிடம் மாப்பிள்ளை தான் வந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன், உடனே சென்று ஆடைகளை அணிந்து கொள் என்று என் அம்மா கதவை திறக்க சொன்னார். நான் உடனடியாக அறைக்கு சென்று இயல்பான சுடிதார் ஒன்றை அணிந்து துப்பட்டாவால் என் முன்னழகை மறைத்து கொண்டேன். என்னுடைய கற்பனையில் அவர் இந்த இரத்த கண்ணீர் பட்டத்தில் வரும் ராதாவை போல் வெளிநாட்டில் படித்த ஆணவம் கொண்டவனாகவும் பணக்கார திமிரன் பிடித்தவனாகவும் இருப்பான் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவரோ என்னை வேண்டாம் என்று சொல்லிவிடுவார் என்ற தைரியத்தில் தான் இருந்தேன். சில நிமிடங்களில் அறை கதவும் தட்டப்பட்டது. கதவை திறந்தவுடன் அந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்போதுதான், விஸ்வா, நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும், உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்டான். அவன் அனுமதி கேட்பது சற்று எனக்கு ஆறுதலாகத்தான் இருந்தது. உள்ளே வாருங்கள் என்றேன். உள்ளே வந்தவர் என்னுடன் பேச ஆரம்பித்தார். அப்பா திடீரென்று என்னிடம் கைபேசியில் அழைத்து, விஸ்வா, உனக்கு ஒரு பெண் பார்த்திருக்கின்றேன், மிகவும் நல்ல ஒழுக்கமான பெண், நல்ல குடும்பத்தில் பிறந்தவள், அவளை தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அதற்கு நான், யாரை கேட்டு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தீர்கள்? என் படிப்பு முடிய இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றது, இப்பொழுது எனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்றேன். அதற்கு அவர், விஸ்வா, நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேள். இந்த திருமணம் மிகவும் முக்கியமானது, என்னுடைய நீண்ட நாள் கனவும் கூட. இந்த திருமணம் நடந்தால் நான் தான் நினைத்த ஒன்றை அடைய முடியும். எனவே நீ இந்த திருமணத்தை முடித்து கொண்டு வேண்டுமானால் மறுபடியும் வெளிநாட்டிற்கு சென்று உன் படிப்பை தொடர்ந்து கொள். இப்பொழுது நீ இந்த திருமணத்தை ஏற்றே ஆக வேண்டும் என்றார். மேலும் நான் வரவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வதாக என்னை மிரட்டினார். எனவே வேறு வழியின்றி இந்த திருமணத்திற்கு நான் சம்மதித்தேன். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், என் அப்பா இதுவரை என்னை எதற்கும் கட்டாயப்படுத்தியதே இல்லை. ஆனால் இந்த திருமண விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வாறு செய்கின்றார் என்று எனக்கு புரியவில்லை. அப்போதுதான் நான் புரிந்து, என்னை போன்றே அப்போது விஸ்வாவையும் வலுக்கட்டாயமாகத்தான் திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருக்கின்றார்கள் என்று நானும் அவரிடம், எனக்கும் இந்த திருமணத்தில் விருப்பமில்லை, எனக்கு மேலும் படித்து ஒரு IAS அதிகாரியாக வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் என்றாள். அதற்கு அவர், நல்லது, இந்த பிரச்சனைக்கு என்னிடம் ஒரு தீர்வு இருக்கின்றது, அதற்கு நீயும் சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான் சாத்தியம் என்றார். அப்போது தீர்வா? அது என்னவென்று கேட்டேன். அதாவது, என் அப்பாவிற்கோ அவரின் தனிமையை போக்குவதற்கு அவர் மகனான என் மூலம் ஒரு வாரிசு வேண்டும் என்று நினைக்கின்றார். உன் அம்மாவுக்கோ பணத்தாசை பிடித்து விட்டது.
என்னமோ உன்னை ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தில் திருமணம் செய்ய போகும் கனவில் உள்ளார் என்று நினைக்கின்றேன். ஒரு பெற்றோராக அவர்களின் மனநிலையிலிருந்து யோசித்து பார்த்தால் அவர்களின் ஆசை நியாயமானதுதான். அவர்களை நான் குற்றம் சொல்ல முடியாது. இவர்கள் இருவரையும் நம்மால் மாற்றவும் முடியாது. அவர்களின் ஆசைகளுக்காக நம்முடைய கனவுகளையும் எதிர்காலத்தையும் இழக்கவும் முடியாது. எனவே நாம் இருவரும் ஆசைப்படியே திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் சிறிது காலம் நம்முடைய எதிர்கால கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிய பிறகு விருப்பம் இருந்தால் திருமண பந்தத்தில் இணையலாம், இல்லை என்றால் விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்று விஸ்வா கூறினார். எனக்கு இந்த திட்டம் சரியானப்பட்டதால் சம்மதிக்க மனமில்லை. ஆனால் யோசித்து பார்த்தபோது என் அம்மா இந்த திருமணத்திற்கு மிகவும் உறுதுணையாக உள்ளார். அவரை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. எனவே விஸ்வாவின் இந்த திட்டத்திற்கு சரி என்று சொன்னேன். எங்களின் திட்டத்தின்படியே இருவரும் திருமணத்திற்கு சம்மதித்தோம். திருமணம் ஊரறிய நன்கு ஆடம்பரத்துடன் நடைபெற்று முடிந்தது. நான் அன்று மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். என்னுடைய எதிர்கால கனவுகளை நிறைவேற்றி கொள்ள எனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைத்து விட்டானே என்று. எப்படியாவது நன்கு படித்து ஒரு IAS அதிகாரியாக ஆக வேண்டும் கனவிலிருந்தே. அதனால் முதலிரவு அன்றே எனக்கு மிக பெரிய அதிர்ச்சியும் காத்திருந்தது. கலாச்சார முறைப்படி அறைக்குள் நான் பால் டம்ளருடன் அப்பாவித்தனமான முகத்துடன் உள்ளே நுழைய அவர் என்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். ஒரு பக்கம் பார்வையாலேயோ அவர் என்னை தின்று கொண்டிருக்கின்றார் என்றுதான் நினைத்தேன். நெருங்கியவுடன், வாவ், இவ்வளவு அழகாக இருக்கின்றாயே! இந்திய பெண்கள் சேலையில் அழகாக இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இவ்வளவு அழகாக இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்று என் கையை பிடித்து அவர் மடியில் அமர வைத்து தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தார். அவரது இரு கையாலும் என் இடுப்பை பிடித்து கொண்டு பின்னால் இருந்து முத்தமிட முயற்சித்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நான் நிறுத்துங்கள், ஏன் இப்படி புத்தி இல்லாமல் நடந்து கொள்கிறீர்கள்? திருமணத்திற்கு முன் நான் பேசிக்கொண்டது ஞாபகம் இருக்கின்றதா இல்லையா என்றேன். அதற்கு அவர், எல்லாம் ஞாபகம் இருக்கின்றது. இப்பொழுது அதற்கென்ன என்றார். அதற்கென்னவா? அப்படியென்றால் என்னை ஏமாற்றத்தான் இந்த திட்டமா என்று கேட்கேன். இல்லை, வெளிநாட்டில் இது எல்லாம் சகஜம். கொஞ்சம் நெருக்கமாக பழகினாலே நாங்கள் டேட்டிங் செல்ல போவோம். தேவைப்பட்டால் அது உறவு செக்ஸ் வரைக்கும் செல்லலாம் என்றார். அதற்கு நான், வெளிநாட்டில் நீங்கள் அப்படி வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இங்கு என்னை போன்ற இந்திய தமிழ் குடும்ப பெண்களை நெருங்க வேண்டும் என்றால் முதலில் அவள் மனதை நெருங்க வேண்டும். என் மனதிற்கு நெருக்கமான ஒருவருக்கு மட்டும்தான் என் உடல் சொந்தம் என்றார். இந்திய கலாச்சாரத்தை குறைவாக மதிப்பிட்டதற்கு என்னை மன்னித்துக்கொள் என்று என்னை விட்டு விலகி படுத்து கொண்டார் விஸ்வா. அவரின் இந்த செயல் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் நினைத்திருந்தால் தாலி கட்டிய மனைவி என்பதனால் என்னுடன் வலுக்கட்டாயமாக உறவு வைத்திருக்கலாம். ஆனால் அவர் இவ்வாறு செய்யாமல் எனக்கு இந்த விஷயத்தில் விருப்பமில்லை என்று புரிந்தவுடன் என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு விலகி படுத்து கொண்டார். மறுநாள் காலையிலேயே எழுந்தவர் என்னுடைய புகைப்படம், ஆதார கார்டு மற்றும் கல்லூரி சான்றிதழ் எல்லாம் வாங்கி கொண்டு, எதற்கு இன்று நான் கேட்க நான் நாளை வெளிநாட்டிற்கு செல்கின்றேன். செல்வதற்கு முன் உன் பெயரில் பாஸ்போர்ட், விசா அப்ளை செய்ய வேண்டும். நீ வெளிநாட்டிற்கு வருவதற்கான ஆவணங்கள் அனைத்தையும் தயாராக்கிவிட்டால் அடுத்த தடவை நான் வரும்பொழுது உன்னை என்னுடன் வெளிநாட்டிற்கு அழைத்து செல்கின்றேன் என்றார். அவரின் பேச்சை கேட்டவுடன் என்ன ஒரு விதமான பய உணர்ச்சியும் ஏற்பட்டது. ஏனென்றால் அவர் என்னை இங்கேயே விட்டு செல்வார் என்றுதான் சொன்னார். ஆனால் இப்பொழுது வெளிநாட்டிற்கு சென்றால் நான் எப்படி இந்த வீட்டில் தனியாக இருப்பது? இந்த வீட்டில் யாராவது பெண்களும் இருந்திருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இங்கு என் மாமனாரை தவிர வேறு யாருமே இல்லை. அதனால் நான் அப்போது விஸ்வாவிடம், நீங்கள் வரும் வரை நான் எங்கள் அம்மா வீட்டில் தங்கி கொள்கின்றேன். என்னை என் அம்மா வீட்டில் விட்டுவிட்டு செல்லுங்கள் என்றார். அதற்கு அவர், அதுவும் சரிதான். நான் உன்னை உன் அம்மா வீட்டிலேயே விட்டு செல்கின்றேன். அதுதான் உனக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அன்றைய நாள் அவளுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்த பின்பு மாலை நேரத்தில் விமான நிலையத்திற்கு செல்ல தயாரானார். செல்வதற்கு முன் என்னை என் அம்மா வீட்டில் விடுவதற்கு என்னையும் தயாராக சொன்னார். அவர் செல்வதற்கு முன்பே அங்கிருந்து செல்வதற்கு நானும் தயாராகி இருந்தேன்.
என்னை காரில் அழைத்து சென்றவர். ஆனால் அவர் என்னை காரில் அழைத்து சென்று வழி வழக்கம் இல்லாமல் சற்று வித்தியாசமாக இருந்தது. அவர் என் வீட்டிற்கு அழைத்து செல்லாமல் வேறு எங்கேயோ என்னை அழைத்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரிடம் நான் என்னை என் வீட்டிற்கு அழைத்து செல்ல சொன்னால் நீங்கள் எங்கே என்னை அழைத்து செல்கிறீர்கள்? உடனடியாக காரை நிறுத்துங்கள் என்றேன். அதன் பிறகு அதற்கு அவர் பயப்படாதே, உன்னை விருப்பமில்லாமல் உன்னை வெளிநாட்டிற்கு எங்கேயும் நான் கடத்தி செல்ல மாட்டேன். நான் உன் அம்மாவிடம்தான் உன்னை அழைத்து செல்கின்றேன் என்று ஒரு பெரிய பங்களாவின் முன் காரை நிறுத்தினார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் அம்மாவின் வீட்டிற்கு அழைத்து செல்ல சொன்னால் எதற்கு இங்கே அழைத்து வந்திருக்கின்றார்? நான் இதுவரை இந்த இடத்தை நான் பார்த்ததே இல்லை என்ற குழப்பத்தில் இருக்க, அப்போது விஸ்வா என்னை அந்த பங்களாக்குள்ளே அழைத்து சென்றார். உள்ளே சென்றவுடன் எனக்கு மிக பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. என் கண்களையோ என்னால் நம்பவே முடியவில்லை. இது எப்படியோ சாத்தியாகும் என்றே எனக்கு ஒரு மிக பெரிய பணக்காரி போல அந்த பங்களாவினுள் ஆடம்பரமாக இருந்தார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. பணத்திற்காக என் அம்மா ஏதோ ஒன்று செய்திருக்கின்றார். இல்லை என்றால் சாதாரணமான தையல் வேலை செய்து கொண்டிருந்த என் அம்மா இவ்வளவு பெரிய பங்களாவில் எப்படி ஆடம்பரமாக வாழ முடியும்? இதையெல்லாம் பார்த்து எனக்கு அம்மாவின் மீது வெறுப்பு ஏற்பட்டது. அப்போது விஸ்வா சிரித்து கொண்டே அம்மாவிடம் புது வீடெல்லாம் நன்றாக இருக்கின்றதா ஆண்டி என்று எந்த தொந்தரவும் இல்லை என்று விசாரித்தனர். அதற்கு அம்மா அதெல்லாம் ஒன்றுமில்லை மாப்பிள்ளை, எல்லாம் நன்றாகத்தான் உள்ளது என்றனர். சரி, எனக்கு விமான நிலையத்திற்கு நேரமாகின்றது, நான் புறப்படுகின்றேன் என்று விஸ்வா அங்கிருந்து புறப்பட்டார். விஸ்வா சென்ற பிறகு நான் என் அம்மாவிடம், அம்மா நீ செய்வது ஒன்றும் சரியில்லை, சாதாரணமான பணத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டாயே. நான் நன்றாக படித்து சமுதாயத்தில் நல்ல மதிப்போடும் மரியாதையோடும் வாழ வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் உன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கும் பணத்தாசைக்கும் என்னை பலியாக்கி விட்டாயே. உன் முகத்தில் முழிப்பதற்கு எனக்கு வெட்கமாக உள்ளது. இதற்கு முன் ஏழையாக இருந்தாய். உன்னுடைய நற்பணியானாலும் ஒழுக்கத்தினாலும் நான் தலை நிமிர்ந்து வாழ்ந்து வந்தேன். ஆனால் உன் இந்த செயலினால் நான் வெக்கி தலை குனிந்து நிற்கின்றேன். அதற்கு என் அம்மா என்னிடம், மகளே, நீ நினைப்பது போல நான் ஒன்றும் மிக பெரிய தவறு செய்து விடவில்லை. எல்லாம் தாய் நினைப்பது போலதான் நான் செய்தது. எல்லாம் உன் நன்மைக்குத்தான், உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான். நீயே ஒரு நாள் என்னை புரிந்து கொள்வாய் என்றனர். அவர் இதை எப்படி சொன்னாலும் என் மனம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. சரி, பணம் என்றால் பிணம் கூட வாயை பிளக்குமே, அதற்கு என் அம்மா மட்டும் என்ன விதிவிலக்கா? என்னை என் அம்மாவின் மீது எந்த வெறுப்பும் இல்லாமல் சோகத்தினால் வாட்டியது. இந்த நேரத்தில் என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. அப்போது புண்பட்ட மனதை புகையிட்ட ஆற்று என்ற பழமொழிக்கேற்றவாறு என் மனதில் உள்ள சோகத்தை மறைக்க அதை அப்படியே நினைத்து கொண்டு இருக்காமல் வேறு ஏதாவது விஷயத்தில் மனதை புகைத்திட சோகத்தை மறக்க அப்போது எக்ஸாம் தேர்விற்கும் படித்தேன். இரவு பகல் பாராமல் தேர்விற்கு படிக்க முடிவு செய்தேன். அன்றிரவு படித்து கொண்டிருந்த போது ஏதோ அப்போது முழகல் சத்தம் கேட்டது. வீட்டிற்குள் எங்கிருந்து வருகின்றது என்று நான் பார்க்கும்போது என் அம்மாவின் அறையிலிருந்து வந்தது. உடனே நான் போய் கதவை திறக்க முயற்சித்தேன். ஆனால் கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. நான் கதவை தட்டி, அம்மா கதவை திற என்றேன். ஆச்சரியம் என்னவென்றால் இப்பொழுது அந்த சத்தம் நின்று விட்டது. இருந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் கதவை தட்டினேன். ஆனால் அம்மா கதவை திறக்கவே இல்லை. இப்பொழுது நான் என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. ஏன் நான் கதவை தட்டியதும் அந்த முழங்கல் சத்தம் நின்று விட்டது? இவ்வளவு நேரம் கதவை தட்டியும் என் அம்மா கதவை திறக்கவே இல்லையே. உள்ளே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அறைக்கு செல்ல திரும்பிய போது கதவு திறக்கப்பட்டது. அப்போது அம்மா, சாரு, என்ன ஆயிற்று? இந்த நேரத்தில் ஏன் கதவை தட்டுகின்றாய் என்றனர். அதற்கு நான், உங்கள் அறையிலிருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்தது, அதற்கு தான் கதவை தட்டினேன் என்றேன். அதை கேட்டவுடன் பதற்றமடைந்த அம்மா, அது ஒன்றுமில்லை, உன் அப்பாவின் ஞாபகம் வந்து விட்டது. அவரை நினைத்து அழுது கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். இப்பொழுது நீ போய் உறங்கு என்று அறையை பூட்டி கொண்டனர். அவர் அப்படி சொன்னதுடன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரின் அந்த வார்த்தைகளை என்னால் நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் அவரது முகத்தில் அழுது கொண்டிருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அதன் பிறகு ஒரு 3 மணி அளவு இருக்கும். அப்போது
இவ்வளவு ஆழ்ந்த உறக்கம் எனக்கு வந்துவிட்டது என்று எனக்கே தெரியவில்லை. கண் விழித்து கடிகாரத்தை பார்த்தவுடன் காலை 10 மணி ஆகியிருந்தது. என் மனதில் இருந்த குழப்பங்களும் கேள்விகளுக்கும் மேல் அதிகரித்து கொண்டே வழக்கமாக நான் காலையில் படுக்கையிலிருந்து எழ தாமதமானதால் என் அம்மா எழுப்பி விடுவார். ஆனால் இன்று என்னை கண்டு கொள்ளவே இல்லை. அவர் இந்த அளவிற்கு மாறியிருக்கின்றார் என்பதை நான் உணர்ந்தேன். இதை பற்றி என் அம்மாவிடம் கேட்க உடனடியாக கீழே சென்றேன். நான் அங்கு கண்ட காட்சி மேலும் என் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. என்னுடைய மாமனார் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தார். அப்போது நான் வந்ததற்காக என்ன சொன்னார் என்றால், நான் மாமா, நீங்கள் இப்பொழுதுதான் வந்தீர்களா அல்லது நேற்று இரவே வந்து விட்டீர்களா என்று கேட்டேன். அதற்கு மாமனார், நேற்றிரவா? நான் எதற்கு நேற்றிரவு வர வேண்டும்? நான் இப்பொழுதுதானே வந்தேன் என்றார். மேலும் சாப்பிட்டு விட்டு முடித்து, அப்போது விஸ்வா இன்னும் 2-3 நாட்களில் வந்து விடுவான், நீ வீட்டிற்கு வா, தயாராக இரு என்றார். அவருடைய வார்த்தைகள் ஏதோ அவர் இங்கு வந்து செல்வதற்கு தான் என்று தடையாக இருக்கும் என்று நினைத்துதான் என்னை அங்கு அனுப்ப பார்க்கின்றார் என்று நினைத்தேன். அதற்கு அவர் என் அம்மாவை பார்த்து புன்னகைத்து, நீ அதை பற்றி கவலைப்படாதே, இந்த வீட்டில் அம்மா பாதுகாப்பாக இருப்பார். அவருடைய பேச்சு எனக்கு சரியாக படவில்லை. அவர் அங்கிருந்து சென்றவுடன் நான் என் அம்மாவிடம், நீ இப்படி இவ்வளவு கேவலமான காரியங்களை செய்ய துணிந்தாய் என்று கேட்டேன். அதற்கு அம்மா, இன்னும் நீ தெரிந்து கொள்ள நிறைய வேண்டியிருக்கின்றது. நான் உனக்காக வாழ்க்கையில் மிகுந்த சிரமங்களை அனுபவித்திருக்கின்றேன். இப்பொழுது கூட நான் இதையெல்லாம் உனக்காகத்தான் செய்கின்றேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்த பிறகு நான் கொஞ்சம் சந்தோஷமாக உள்ளேன். நான் செய்வதை எனக்கே தவறாக தோன்றினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று அப்போது சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டார். சொல்வதெல்லாம் செய்துவிட்டு பத்தினி வேஷம் போடுகின்றாயோ, இன்று இரவு நான் உன்னை கையும் களுமாக பிடித்து விடுகின்றேன் என்று அப்போதுதான் நான் மனதில் நினைத்து கொண்டு சென்றேன். அன்றிரவு உணவு உண்ட பிறகு என் அம்மாவிடம், எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கின்றது, நான் போய் உறங்குகின்றேன் என்று சொல்லிவிட்டு அறையில் 3 தலகாணிகளை நீளமாக வைத்து போர்வையால் போர்த்தி நான் உறங்கி கொண்டிருப்பதை போல வைத்து விட்டேன். பிறகு அம்மா தனது உணவை சாப்பிட அறைக்குள் செல்ல, இதுதான் சமயம் என்று வேகமாக அம்மாவின் அறையின் பீரோவிற்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டேன். அதன் பிறகு அம்மாவும் சாப்பிட்டு விட்டு அறைக்குள் வந்தார். அப்போது சாரு என்று அழைத்தார். நான் அமைதியாக இருப்பதை பார்த்து உறங்கி விட்டாளாட்டுக்கு என்று நினைத்து கொண்டு கதவை பூட்டிவிட்டு விளக்குகளை அணைத்து விட்டு சென்றனர். பிறகு நான் அறைக்கு வந்து படுக்கையை சரி செய்துவிட்டு தலையணைக்கு அடியிலிருந்து ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்து பார்த்து கொண்டிருந்தார். அந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. நான் இதை அனைத்தையும் ஒளிந்து கொண்டே கவனித்து கொண்டிருந்தேன். தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு புகைப்படத்தை பார்த்தவர் விளக்கை அணைத்துவிட்டு உறங்கிவிட்டார். எனக்கே வெட்கமாகி போனது. எனது அம்மாவை நானே சந்தேகப்பட்டு விட்டேனே என்று. அப்போது சரி, அங்கிருந்து மெதுவாக கிளம்பி விடலாம் என்று நினைத்து யாரோ ஜன்னல் வழியாக திறக்கும் சத்தம் கேட்டது. நான் அமைதியாக பீரோவிற்கு பின்னால் அப்படியே நின்று கொண்டே கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தேன். அந்த ஜன்னல் கம்பிகள் கலண்டிருப்பதை இன்றுதான் நான் கவனித்தேன். உள்ளே நுழைந்தவர் நேராக வந்து உறங்கிக் கொண்டிருந்த என் அம்மாவின் நெற்றியில் முத்தமிட்டார். உறக்கத்திலிருந்து விழித்த என் அம்மா, வந்து விட்டார்களா? நீங்கள் இன்று வரமாட்டீர்கள் என்று நினைத்தேனே, அதற்குள் தான் விளக்கை அணைத்து விட்டு சீக்கிரமாக உறங்கிவிட்டேன் என்றார். இனிமேல் தாமதமாக வருவதாக இருந்தால் வரவேண்டாம் என்று கூறினார். அதற்கு அவர் என் அம்மாவிடம், எத்தனை நாட்களுக்கு இப்படி திருட்டுத்தனமாக சந்திப்பது? இதை பற்றி சாருவிடம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும், அல்லது விரைவாக அவளை வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட வேண்டும். இதை உன்னிடம் பலமுறை நான் கூறிவிட்டேன். நீயும் சாருவிடம் சொல்ல மறுக்கின்றாய். பிறகு நான் சொல்ல முயற்சித்தாலும் தடுத்து விடுகின்றாய். நீ இப்படி நடந்து கொள்கின்றாய் என்று எனக்கு தெரியவில்லை. உன்னுடைய மகளிடம் பேச எனக்கே தைரியம் இல்லையா? உனக்கே எந்த ஒரு தைரியமும் இல்லையா என்று சிரித்து கொண்டே கேட்டார். இதை கேட்டுக்கொண்டிருந்து எனக்கு அதிர்ச்சியாகி போனது. அவர்களுடைய பேச்சும் செயலும் வரம்பு மீறி போர்வதற்குள் பீரோவிற்கு பின்னால் இருந்து வெளியே வந்து இருவரின் முன்னாலே நின்று கொண்டேன். பிறகு அவர்களும் என்னை பார்த்து கோபமாக, என் அம்மா, சாரு, உனக்கு வெட்கமாக இல்லையா? அம்மாவின் அறைக்கு இப்படிப்பட்டு ஒளிந்து கொண்டு பார்க்கின்றாயே என்றார்.
எனக்கு அவரை விட கோபமாக இருந்ததனால் வெட்கப்பட வேண்டியது நீதான். இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசிடாதே. உனக்கு மரியாதை இருக்காது. யாருக்கும் தெரியாமல் இந்த நேரத்தில் எனது மாமனாருடன் அழைத்து எப்படி செல்வாய் என்று. அப்போது நிறுத்திரி என்று என் அம்மா விளக்கின் சுவிட்சை ஆன் செய்தார். விளக்கை ஆன் செய்தவுடன் அதிர்ந்து போனேன். அங்கே இருப்பது என் மாமனார் கிடையாது, அவர் வேறு ஒருவர். ஆனால் அந்த முகத்தை எங்கேயோ பார்த்தது போல் எனக்கு இருந்தது. அம்மா, இது உன்னுடைய மாமனார் அல்ல, என்னுடைய கணவர். உனக்கு அப்பா என்றார். அவரும் நான் உன்னுடைய அப்பா என்று கூறினார். அவர் அப்படி கூறியதும் என்னை அறியாமல் நான் அழுது விட்டேன். என்னுடைய கோபம் மேலும் அதிகரித்து கொண்டே, அப்பாவா? நான் கை குழந்தையாக இருக்கும்போது என் அம்மாவிற்கு என்னையே அப்போதுதான் வீதியிலேயே விட்டு சென்றீர்களே, அன்று தெரியவில்லையா? இன்றுதான் அப்பாவா என்று கேட்டாள். இப்படிப்பட்ட ஒரு துரோகியை ஏற்றுக்கொள்ள உனக்கு எப்படித்தான் மனம் வந்தது என்று என் அம்மாவை திட்டினேன். இதை கேட்ட என் அப்பா, உன்னுடைய கோபம் நியாயம்தான் நான் மகளே, ஆனால் நான் செய்த தவறுக்கு ஏற்கனவே ஆண்டவன் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டான். ஆம், ஏற்கனவே ஒரு விபத்தில் என்னுடைய 2வது மனைவியையும் அவளுடன் எனக்கு பிறந்த ஒரு பிள்ளையையும் இழந்து விட்டேன். போதும் போதும் என்ற அளவிற்கு செல்வங்களை எல்லாம் சேர்த்து வைத்தேன். கொடுத்த கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உருவாக்கி விட்டார். இப்பொழுது உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை. எனக்கே என்னை நம்ப, தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள் மகளே என்றாள். நான் அழுது கொண்டே இருந்தேன். என் அம்மா, அழாதே மகளே, உன்னுடைய அப்பா செய்தது தவறுதான். ஆனால் இப்பொழுது அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தி வாழ நினைக்கின்றார். உனக்கு தெரிந்தால் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்று நான் உனக்கு ஒரு நல்ல வெளிநாட்டு வரனை பார்த்து திருமணம் செய்து உன்னை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டு பிறகு நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தோம். நான் ஒன்றும் பணத்தாசையினால் உனக்கு இந்த திருமணத்தை செய்து வைக்கவில்லை. இந்த வீடும் உன் அப்பாவுடையதுதான் என்றனர். யோசித்து பார்த்தேன். பணத்திற்காக, குடும்ப சூழ்நிலைக்காகவும் எவ்வளவோ தவறுகள் செய்கின்றவர்களுக்கு நடுவில் என் அம்மா தனது தவறை உணர்ந்த என் அப்பாவை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அவ்வளவுதான். 20 வருடங்களாக கணவனை பிரிந்திருந்த போதும் ஒழுக்கத்தையும் நற்பண்பையும் இழக்காத என் அம்மாவிற்கு பரிசாக என் அப்பாவின் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தது. பெற்றோர்கள் எது செய்தாலும் தன் நன்மைக்குத்தானே என்று தன் மனதை அப்போது தேற்றி கொண்டனர். நான் என் கணவருடன் வெளிநாட்டிற்கு சென்றேன். அவர் படிப்பு முடித்து அங்கேயே ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிக்கு வேலையில் சேர்ந்து விட்டார். ஆன்லைனில் நான் அப்போதுதான் ஒரு தேர்விற்கும் எழுதலாம் என்று ஏற்பாடு செய்து கொடுத்தார். நான் நன்றாக படித்து தேர்விற்கு தயாரானேன். அங்கு அவர்தான் எதிர்பார்ப்பதை விட என்னை மிகவும் நன்றாக படிக்க வைத்தார். அதே நேரத்தில் இந்தியாவிற்கு அழைத்து வந்து அந்த தேர்வையும் எழுத வைத்தார். பின்பு எனக்கு அந்த வேலையும் கிடைத்தது. நாங்கள் இந்தியாவிற்கே திரும்பினோம். என் கணவர் வீட்டில் இருந்தபடியே அவருடைய வேலைகளை ஆன்லைனிலேயே தொடர்ந்தார். என்னுடைய கனவை அடைவதற்கு என்னுடன் உறுதியாக நின்ற என் கணவர் நான் நேசிக்கவும் ஆரம்பித்தேன். என் மனதையும் அப்போது நெருங்கிவிட்டார். இப்பொழுது எங்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளார்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடு.